Subject chemistry unit 4th unit lesson transition and inner transition element. So இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் காம்பவுண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். பொட்டாசியம் டைக்ரோமேட் காம்பவுண்ட்ஸுடைய ப்ரிப்ரேஷன் பார்த்தோம். அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அடுத்து பார்க்க போகிறது வந்து குரோமைல் குளோரைட் டெஸ்ட். ஸோ இந்த குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டுன்னு சொன்னாவே நம்ம ஏற்கனவே நம்ம இன்ஆர்கானிக்கில் லாஸ்ட் இயர் ப்ராக்டிக்கலில் பார்த்துருக்கோம். அதாவது டெஸ்ட் ஃபார் குளோரைடுன்னு சொல்லலாம் அல்லது குளோரைட் டெஸ்ட்னு சொல்லலாம். ஒரு சால்ட்டில் குளோரைடு அயான் இருக்கா, சிஎல் அயான் இருக்கான்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக செய்கிற டெஸ்ட் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோடியம் குளோரைடோ அல்லது பொட்டாசியம் குளோரைடோ கேசிஎல். ஸோ இந்த மாதிரி ஒரு சால்ட்டில் ஆசிட் ரேடிக்கல் குளோரைடு தானா, ஆசிட் ரேடிக்கல் நிறைய இருக்குன்னு தெரியும். நைட்ரேட், சல்ஃபேட், கார்பனேட், குளோரைடு, அயோடைட், புரோமைட் இந்த மாதிரி இருக்கும்போது குளோரைடு இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் உண்டான டெஸ்ட் இது குரோமைல் குளோரைட் டெஸ்ட். இந்த குரோமைல்ன்றது ரெட் ஆரஞ்சு வேப்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், குரோமைல் குளோரைடு. ஸோ இது வந்து வேப்பர்ன்றதுனால மேல் நோக்கி ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் ஆகுது எப்போனா குளோரைடு சால்ட் இருக்கிற ஒரு ஆர்கானிக் அதாவது இன்ஆர்கானிக் காம்பவுண்டில் நம்ம டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது. ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ when potassium dichromate is heated with any chloride salt. ஸோ இங்கே கவனிங்க, எனி குளோரைடு சால்ட்டுன்னும் போது பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு எது நம்ம சாம்பிளாக கொடுக்குறாங்களோ அந்த குளோரைடு சால்ட் எடுத்து இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட சேர்த்து ஹீட் பண்ணோம்னா வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட், சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது எக்ஸஸ் ஆஃப் ஆரஞ்சு ரெட் வேப்பர் அப்பியர். ஸோ இதுதான் வந்து குரோமைல் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். குரோமைல் குளோரைடு எடுத்து CrO2Cl2. இது வந்து கெமிக்கல் ஃபார்முலா. இந்த கெமிக்கல் ஃபார்முலா உள்ள ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, எவால்மெண்ட் ஆகுது. இதுதான் வந்து எக்ஸஸாக உருவாகும் ரெட் ஆரஞ்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா குளோரைடு அதாவது சால்ட் இருக்கிற குளோரைடு குரோமைலோடு சேர்ந்து குரோமைல் குளோரைடாக ரிமூவ் ஆகுது. குரோமைல் குளோரைடுக்கு தான் இந்த மாதிரியான கலர் அப்பியரன்ஸ் தெரியும். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ்டு டு கன்ஃபார்ம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரைடு அயான் இன் இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ குவாலிட்டேட்டிவ்ன்றது அதனுடைய தரத்தை நிர்ணயிக்குது, குளோரைடு தான் அப்படின்னு நிர்ணயிக்குது. இது புரோமைடா குளோரைடான்னு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம். குளோரைடு தான் இருக்குது, குரோமைல் குளோரைடு அந்த ரெட் ஆரஞ்சு வேல்யூ இந்த வேப்பர் தெரியுது. ஸோ இந்த ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கிறோம், சோடியம் குளோரைடோ அல்லது பொட்டாசியம் குளோரைடோ கால்சியம் குளோரைடோ ஏதோ ஒரு குளோரைடு எடுத்துக்கிட்டு இதோட ரியாக்ட் பண்ணும்போது நம்ம இப்போ ஆசிட் ரேடிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் குளோரைடு தான் டெஸ்ட் பார்க்குறோம். Therefore with the presence of sulfuric acid, sulfuric acid வந்து கேட்டலிஸ்டாக பயன்படுத்தினால இங்கே அதை பயன்படுத்தி பொதுவாக பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட், சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டோட கூட கொஞ்சம் குரோமைல் குளோரைடு கேஸ் உருவாகுது. இந்த குரோமைல் குளோரைடு கேஸ் தான் வந்து ரெட் வேப்பர்னு சொல்லுவோம். இந்த வேப்பர் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடில் டிசால்வ் பண்ணி தென் அசிட்டிஃபைட் வித் அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசினுடைய அசிட்டிஃபைடில் கூட கொஞ்சம் லெட் அசிட்டேட்டை ஆட் பண்ணோம்னா எல்லோ கலர் பிரிசிபிடேட் உருவாகும். ஸோ இங்கே லெட் வந்து லெட் குரோமேட்டாக மாறுது. லெட் அசிட்டேட் சேர்க்குற இல்லையா, குரோமேட்டோட சேர்ந்து வந்து லெட் குரோமேட்டாக தருது. இது எல்லோ கலர் பிரிசிபிடேட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இது, கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ பொதுவாக குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டில் நமக்கு லாஸ்ட்டாக லெட் குரோமேட் என்ன உருவாகுது, நமக்கு எல்லோ பிரிசிபிடேட் உருவாகுது. அப்போ குரோமைல் குளோரைடு ஃபார்மேஷனான அந்த வேப்பரால் தான் இந்த லெட் குரோமேட் உருவாகும். அப்போ குரோமைல் குளோரைடு உருவாகுதுன்னா குளோரைடு அயான் இருந்தால் தான் குரோமைல் குளோரைடு உருவாகும். தேர்ஃபோர் நம்ம எடுத்துக்கிட்ட சால்ட்டில் குளோரைடு இருக்குன்றதை இந்த டெஸ்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை வந்து குரோமைல் குளோரைடு சோடியம் ஹைட்ரேட் ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் குரோமேட் கிடைக்கும். இந்த சோடியம் குரோமேட் லெட் அசிட்டேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது லெட் குரோமேட்டாக மாறுகிறது. யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ மெனி யூசஸ் இருக்குது. இங்கே 4 யூசஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் யூஸ்டு ஸ்ட்ராங் ஆக்சைசிங் ஏஜென்ட். பொதுவாக வந்து ஆக்சன் 7 பெற்றுக்கிறதுனால 7 ஆக்சன் இருக்கிறதுனால ஈஸியாக மற்ற எலமெண்ட்டுக்கு ஆக்சனை கொடுத்து என்ன பண்ணுவோம், ஆக்சைசிங் ஏஜென்ட்டாக செயல்படும். ரெண்டாவது, இட் இஸ் யூஸ்டு டையிங் அண்ட் பிரிண்டிங். பிரிண்டிங்கிறதுனா சாயம் எழுதல் மற்றும் பிரிண்ட், இப்போ பேனர். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான கலர் பிரிண்டிங்க்கு இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை பயன்படுத்துகிறாங்க. அதோட தேர்ட் ஒன், இட் இஸ் யூஸ்ட் இன் லெதர் டர்னர்ஸ் ஃபார் குரோமிங் டேனிங். பொதுவாக சூஷ் அல்லது வேறு ஏதாவது லெதர் மெட்டீரியல் தயாரிக்கிறாங்கன்னா
லெதரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதாவது வந்து பக்குவப்படுத்துவோம். ஸோ பக்குவப்படுத்த வந்து டேர்னிங் சொல்கிறோம். தேர்ஃபோர் குரோம் டேனிங் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை பயன்படுத்தி ரா மெட்டீரியலாக கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அடுத்து இட் இஸ் யூஸ்ட் இன் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஃபார் த எஸ்டிமேஷன் ஆஃப் அயன் காம்பவுண்ட்ஸ் அண்டு அயோடைட்ஸ். அயோடைட் காம்பவுண்ட்ஸோ அயன் காம்பவுண்டோ இருக்கிற இடத்த எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தப்படுது. தேங்க்யூ. see you next class.